வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பிச்சிலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். அது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். பட் அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாதத்தின் 30 ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வராங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. ராசியில் சுக்கிரன் மற்றும் குருவனுடைய சேர்க்கை இருக்கும். 2 சுப கிரகங்களுடைய சேர்க்கை ராசியிலேயே இருக்குது. இதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். இந்த கூற்று கிரக நிலைகளால் சமீப காலத்தில் மிதுன ராசிக்காரங்க சில கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்த்துட்டு வருவாங்க. சம்மந்தம் இல்லாமல் சிலலாம் பகிர்ச்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். மிதுன ராசிக்காரங்க ரொம்பவுமே கலகலப்போடும் கண்ணியத்தோடும் செயல்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சித்தாந்தங்கள்லாம் இருக்கும். அதாவது என்ன நடந்துட்டாலும் சரி, இந்த மூமெண்ட் என்னோடது, நான் என்ஜாய் பண்ணுறேன், நான் ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகிட்டாலும் சரி, எப்படி இருந்துட்டாலும் சரி, நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன், இது என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தனித்துவமாக ஒரு என்ஜாய்மெண்ட் மோடுக்கு தள்ளப்படுவீங்க. இதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சிலரெல்லாம் விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் பங்கெடுத்து வருவீங்க.
சுப விசேஷங்கள் காரியங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் கூட மேலோங்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை கூட ஈடுபட்டு மனசுக்கு அமைதியை தேடி வருவீங்க. ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியோ சில நல்ல விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு மன அமைதியும் நிம்மதியும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே நேரம் அப்பப்போ சில நபர்களால் கொஞ்சம் ஈகோ ஹர்ட் ஆகத்தான் செய்யும். அந்த விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, அதை அப்படி விட்டுடுங்க. ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில் அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் தான். பட் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும்னு சொல்லக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டால் கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவசரம், கோபம், டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை அப்பப்போ கொஞ்சம் நிலைக்குலைய செய்யும் உங்களுடைய காரியங்கள் மூலமாக. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்களையும் சரி, உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி சிறப்பான பலன்களை பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும், ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனும் உங்கள்கிட்டயே இருக்குது. சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம், அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்குது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் காசை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் முழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தனிப்பட்ட நிலைகளில் பொருளாதார விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளோடு இருந்துட்டு வருது. பெருசாக டென்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகளில் இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செயல்படுங்க. பாதகமான சூழ்நிலைகள் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு இடைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். சிலருக்கு இந்த வீடு வாகன விஷயங்கள், நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கைமாற்றல்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். இதெல்லாமே ஒரு சுமூகமான நிலைகள் இருந்துட்டு வருது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே வழக்கமான சூழ்நிலைகள் தான் பெருசாக மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மனநிலையை நிறைய மாற்றங்களை பெற்றிருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சின்ன சின்ன மாதங்களை பார்க்கலாம். ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்க்கலாம். எல்லாருமே கொஞ்சம் அனுசரித்து வரவே செய்வாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சுமூகமாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியை காட்டிலும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான், எல்லாமே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் சமாதானத்தை நோக்கி தான் வருவாங்க. ஸோ உறவினர்கள், நண்பர்கள் வகையிலும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சீதோஷ்ண மாற்றங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மாணவர்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. முயற்சிகள் அப்படிங்கிறதும் கட்டாயமாக தேவை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முயற்சியால் முன்னேற்றங்களை பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே அமையும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஸோ ஓவராலாக மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய காரியங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.